நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எப்படி நீதி தலைவர்கள் அரசர்கள் எல்லாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள், அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருந்ததனால் கடவுள் அவர்களை எப்படி மேன்மைப்படுத்தினார், அவர்கள் வாழ்வில் வெற்றியை தந்தார் என்பதை விளக்குகிறது. கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற போது பிரியமானவர்களே, நம்பிக்கையினாலேயே இவர்கள் எல்லாம் அரசுகளை வென்றிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை யார் மேல என்றால் இறைவன் மீது. இறைவன் மீது நம்பிக்கையோடு செயல்பட்டதினால், இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டதனால் இவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. கடவுள் வாக்களித்தவற்றை இவர்கள் பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாள் முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். பாருங்க, எவ்வளவு வல்லமையை இவர்களெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலை என்பது நமக்கும் வேண்டும். நாமும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரின் பக்கமாக இருக்கிறோமோ, கடவுளை சார்ந்திருக்கிறோமோ, கடவுளிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமோ, ஆண்டவர் மீது நம்முடைய முழுமையான நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு நாளையும் துவங்குகிறோமோ, ஒவ்வொரு பணிகளையும் செய்கிறோமோ, அப்பொழுது கடவுள் நமக்கும் வெற்றியை தருகிறார். இதில் எல்லளவும் ஐயமில்லை. பாருங்க, பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக் கொண்டார்கள். விவிலியத்தில் சான்று இருக்கிறது. விவிலியத்தில் சான்றிருக்கிறது. இறந்து போனவர்களை மீண்டும் உயிர் பெற்றெழச் செய்யக்கூடிய வல்லமையை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தருளினார். இறைவாக்கினர் எலியா வழியாக, இறைவாக்கினர் எலிசா வழியாக இந்த அற்புதம் அதிசயம் நடந்தது. சூனேம் பெண்ணுக்கு நடந்தது. ஆம் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். இது சாதாரணமாக கிடைக்கிற ஒன்று இல்லை. கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதோ அல்லது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நடந்து விடுவதோ சாதாரணமாக நிகழ்ந்து விடுவதில்லை. இது ஒரு போராட்டம், இது ஒரு சவால், இது ஒரு துன்பக்கிண்ணம். இந்த துன்பக்கிண்ணத்தை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் செபதேயுவின் மக்கள் ஆண்டவரை அணுகி, ஆண்டவரே, உம்முடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்டபோது, நான் குடிக்கப் போகிற துன்பக்கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்களா என்று கேட்கிறார். அந்த துன்பக்கிண்ணம், அந்த வேதனை என்பது தங்களினுடைய பாடுகளின் வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்கிற சாட்சிய வாழ்வு. என் அன்பிற்குரியவர்களே, விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர், சிலர் கல்லெறிப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி மடிந்தனர், செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்திக்கொண்டு அலைந்து திரிந்தனர், வறுமை உற்று வாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைகளுக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகம் தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். பாருங்க, எவ்வளவு கொடுமைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், எவ்வளவு வேதனையும் வலியையும் தாங்கியிருக்கிறார்கள். இதனால் தான் அவர்கள் எல்லாம் இறைவாக்கினர்களாக, ஆண்டவர் பார்வையில் நன்மதிப்பு பெற்றவர்களாக திகழக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு மனிதரை சந்திக்கிறார். அந்த மனிதர் தீ ஆவி பிடித்த மனிதர். அந்த தீ ஆவி பிடித்த மனிதரை அவர் சந்திக்கிற போது, அவர் மலைகளிலும் கல்லறைகளும் கூச்சலிட்டு கொண்டிருந்தவர். யாருக்கும் கட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில்தான் அவர் கல்லறையை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு வழியாக வருகிற போது
இதோ இந்த தீ ஆவி பிடித்த மனிதரை ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றுகிற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, அவர் தொலைவில் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்த அந்த தீ ஆவி பிடித்த மனிதர், இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று வருந்தி கேட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் தீய ஆவிகளுக்கு இடமில்லை, தீமைகளுக்கு அந்த இடத்தில் இடமில்லை. தீய ஆவிகள் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் இருக்கிற இடத்தில் அலறி அடித்துக்கொண்டு வெளியேறிவிடும். அத்தகைய வல்லமைதான் கடவுளுடைய தூய ஆவியினுடைய வல்லமை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் நாம தூய ஆவியினுடைய தூண்டுதலினால் எழுப்பப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அதிகாலை ஜெபம் தூய ஆவியை நோக்கிய ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை எல்லா விதமான தீமைகளில் நின்றும் அவர் புடைசூழ்ந்து நம்மை வழிநடத்தி காப்பார். இந்த உன்னதமான உண்மையை நம் வாழ்க்கையில் ஏற்று நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய மறைசாட்சியை நாம் பார்க்க வேண்டும். புனித பிளேஸ் அவர்கள், இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது அவ்வளவு துன்பத் துயரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. கிபி 316 இவர் வாழ்ந்திருக்கிறார். அர்மீனியாவினுடைய செபஸ்தேய் என்கிற பகுதியில்தான் இவர் பிறந்து வாழ்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆயராக இவர் நியமிக்கப்பட்டு ஆயர் பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறார். ஆனாலும் இவர் மறைசாட்சியாக மரித்து 400 ஆண்டுகள் இவரை பற்றிய எந்த விதமான தகவலும் தெரியாமல் இருந்ததாம். 400 வருஷம் இவரை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. அதற்கு பின்னரே இவரை பற்றிய விவரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிறது. குறிப்பாக அந்த 3வது 4வது நூற்றாண்டு காலகட்டத்தில் வேத கலாபனை அதிகமாக இருந்தது. எப்பேற்பட்டவர்களும் துன்பத்தினால் துயரத்தினால் வாட்டி வதைக்கப்பட்டார்கள். அரசர்கள் இப்படிப்பட்ட புனிதர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி சிறையில் அடைத்து வேற்று தெய்வங்களை வணங்கும்படியாக, சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தும்படியாக அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த புனிதரும் கூட அத்தகைய நிலைக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார். இவர் எப்படியாவது தப்பி ஓடி ஒரு குகைக்குள் மறைந்து விடலாம் என்று நினைத்தபோது இவரை கைது செய்து விடுகிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள். வேற்று தெய்வங்களை வழிபடும்படியாக இவரை கட்டாயப்படுத்தி கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். இவர் மறுக்கவே இவருடைய தலையை வெட்டி இவரை கொலை செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி இந்த வேத சாட்சி மரிக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே ரோமாபுரியிலேயே 30 ஆலயங்கள் இந்த புனிதருக்கு இருந்திருக்கிறது. அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு புனிதராக மறைசாட்சியாக இவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இன்றளவும் கூட ஒவ்வொரு முறையும் இவருடைய திருவிழாவின் போது குருவானவர் மெழுகுதிரிகளை எக்ஸ் வடிவில் வைத்து, 2 மெழுகுதிரிகள் எக்ஸ் வடிவில் வைத்து அந்த மெழுகுதிரிகளை இறை மக்களுடைய கழுத்தில் வைப்பார்கள். இந்த கழுத்தில் இப்படி வச்சு ஜபம் செய்வாங்க. அதன் வழியாய் இந்த கழுத்துக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், கழுத்து வலி நீங்கும். குறிப்பாக இன்றைக்கு ஏராளமான மக்களுக்கு தைராய்டு பிரச்சனை. இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மிகச்சிறந்த பாதுகாவலராக, புனிதராக இன்றைய நாளினுடைய மறைசாட்சி புனித பிளேஸ் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ எக்ஸ் வடிவிலான மெழுகுதிரி, அந்த மெழுகுதிரியை நம்முடைய கழுத்து பகுதியில் இப்படி இறுக்கமாக வைத்து குருவானவரிடத்தில் நாம் சிறுவை அடையாளம் வரைந்து கொள்ள வேண்டும். அதன் வழியாய் நம்முடைய இந்த கழுத்து பிரச்சனை போன்ற நோய்கள் எல்லாம் குணமாகிறது என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இந்த தொண்டை பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு நீங்கிவிட்டு குரல் வளம் நன்றாக இருக்கும், நாம் பேசுகின்ற பேச்சு தெளிவான பேச்சாக இருக்கும், திக்குவாயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இப்பேற்பட்ட பல நன்மைகளை இந்த புனிதரின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த அதிசயமான நாளில் தீய ஆவியை விரட்டி அடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தீய ஆவி பிடித்த மனிதனுக்கு எப்படி நல்வாழ்வு தந்தாரோ, அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற தீமையை அகற்றி, நம்மிடத்தில் இருக்கிற தீய பழக்க வழக்கங்களை அகற்றி நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையை தருகிறார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இறை வார்த்தையின்படி கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன்.